வெயில் காலம் வந்துட்டனால நம்மளுக்கு தீவன பில் வந்து பத்த மாட்டேங்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு நெட்டுக்கு ஒரு சரவு ஃபுல்லாக நட்டு விட்றலாம் அப்படின்ட்டு தீவனக்கட்டையை வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். மாடு தின்னு போட்டுட்டு கழிச்சு வச்ச தீவனக்கட்டையை தாங்க வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். துண்டு வெங்காயக்காடு ஒரு 3 சரவுக்கு தண்ணி விட்டு வெங்காயம்லாம் காலையிலே பிடுங்கி போட்டாச்சுங்க. சாயந்தரம் போல் அள்ளி மூட்டை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை போட்டுட்ருக்கோம். இருக்கவே கடைசி நேரத்தில் மானம் ஒரு மாதிரியாக வந்து மழை வர மாதிரி வந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே பட்டறைக்கிட்ட உள்ள வெங்காயத்தெல்லாம் எடுத்து நம்ம போர்சல் பண்ணிவிட்டு அதை படுதா போட்டு மூடிடலான்ட்டு அங்கிட்டு போயிட்டோம். கடைசியில் பார்த்தா காற்று வந்து மழையை களைச்சி விட்ருச்சிங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிம்மதியாக நினச்சிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டோம். ஒரு 2 நாள் ஆகட்டும், எல்லா வெங்காயத்தையும் பட்டறையில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மழை வேணாம் வந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு 2 பாத்தி அளவுக்கு தாங்க வெட்டி வச்சுருந்தேன் சிம்பிள் கட்டையை. அதை அம்மா தண்ணி பாய்ச்சி விட்டு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பால் கறக்க டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நடுங்க, ஒரு வீடியோ எடுத்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக நடுறதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க பால் கறக்கிறதுக்கு.